அன்பார்ந்தவர்களே, விடாமுயற்சியும் நம்பிக்கையுமே வெற்றி கனியை பறிக்க உதவும் கரங்கள். அவர் ஒரு ஜப்பானிய நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர். அவருக்கு இருந்த அறிவுத்திறனால் கார்களில் பொருத்தப்படும் பிஸ்டன்களில் ஒரு புதிய உத்தியை கண்டறிந்து அதன் நன்மைகளை விளக்கி மற்ற கார் உற்பத்தியாளர்களிடம் கூறிய போது அதை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை பழித்தனர், அவரை பரிகசித்தனர். ஆனால் அவர் மட்டும் தன் மீதும் தன் திறமையின் மீதும் அனைத்திற்கும் மேலாக இறைவனின் மீதும் நம்பிக்கை கொண்டிருந்தார். தன்னிடம் உள்ள அனைத்தையும் விற்று சொந்தமாக ஒரு கார் உற்பத்தி தொழிற்சாலையை உருவாக்கினார். அந்த தொழிற்சாலையில் அவர் உற்பத்தி செய்தவை ஏறக்குறைய முடிவுறும் நிலையில் இருந்தபோது நிலநடுக்கம் ஏற்பட்டது. அந்த நிலநடுக்கம் அந்த புதிய தொழிற்சாலையை சிதைத்து விட்டது. விடாமுயற்சியும் இறை நம்பிக்கையும் அவரை மீண்டும் தனது முயற்சியை துவங்கச் செய்தது. அனைத்தும் முடிவடைந்து தொழில் துவங்க இருந்த 10 நாட்களுக்கு முன் 2ஆம் உலகப் போர் துவங்கிவிட்டது. அனைத்தும் முடங்கி போயிற்று. சேதங்களும் விளைந்தன. சொந்தங்கள், நண்பர்கள், சொத்துக்கள் அனைத்தும் கைவிட்ட நிலையில், முயற்சியும் இறை பற்றும் மட்டுமே நிலைத்திருந்த நிலையில் அவர் மீண்டும் எழுந்தார். முழு மூச்சுடன் மீண்டும் தொழிலில் இறங்கினார். அதில் பெரும் வெற்றி கண்டார். அவர் பெயர் ஹோண்டா. இன்று ஹோண்டா கார்களை அறியாதவர் இந்த உலகில் யாராவது இருக்க முடியுமா? அவரை பழித்தவர்கள் தான் காணாமல் போனார்கள். ஆம், விடாமுயற்சியும் நம்பிக்கையுமே வெற்றி கனியை பறிக்க உதவும் கரங்கள்.